அப்ரஹாம், இந்தியா பாகிஸ்தான் இடையிலான போர் பதற்றம் என்பது தீவிரமடைந்து வருகிறது. அதை ஒட்டிய தற்போது வெளியாக இருக்கக்கூடிய வீடியோ காட்சிகள் என்பது பதற்றத்தை இன்னும் அதிகமாக்கக்கூடிய வகையில் இருக்கின்றது. குறிப்பாக ஜம்மு காஷ்மீரை குறிவைத்து பாகிஸ்தான் ட்ரோன் தாக்குதல் நடத்தி வருகிறார்கள். குறிப்பாக ஜம்மு காஷ்மீர் கூடிய விமான நிலையத்தை குறிவைத்து இந்த ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. இருந்தாலும் நம்முடைய இந்திய ராணுவத்தினர் இந்த ட்ரோன் தாக்குதலை வழியிலேயே இடைமறித்து அழிக்கக்கூடிய யுக்தியை கையாண்டு வருவதாகவும், அதனால் முழுக்க முழுக்க பாகிஸ்தானுடைய ட்ரோன் தாக்குதல் பெரும்பான்மையாக முறியடிக்கப்பட்டு வருவதாக கூட செய்திகள் வெளிவந்திருக்கின்றன. தொடர்பான வீடியோ காட்சிகளும் வெளியாக இருக்கின்றது. வானில் ட்ரோன்கள் பறந்து வந்து இந்தியாவுடைய நிலப்பரப்பு மீது தாக்குதல் நடத்தக்கூடிய நிலையில் அதை இந்திய ராணுவத்தினருடைய பிரத்யேக அயன்டோம் என்று சொல்லக்கூடிய வான் தடுப்பு மூலமாக வானில் வரக்கூடிய இலக்குகளை துல்லியமாக இடையில் வழிமறித்து அதை அழிக்கக்கூடிய யுக்தி மூலமாக ட்ரோன்களை இடைமறித்து இந்திய ராணுவத்தினர் அழித்து வரக்கூடிய வீடியோ காட்சிகளும் வெளியாக இருக்கின்றது. ஜம்மு காஷ்மீரில் அடுத்தடுத்து 4-5 இடங்களில் இதுபோன்று வெடிசத்தம் கேட்டதாக அந்த பகுதியில் வசிக்கக்கூடிய மக்கள் தெரிவித்ததாக செய்திகள் வெளியாக இருக்கின்றது. இதையடுத்து அந்த ஜம்மு காஷ்மீரில் பொதுமக்கள் வசிக்கக்கூடிய பகுதியில் பொதுமக்கள் உடனடியாக வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள். பாதுகாப்பான இடங்களுக்கு அடைத்து செல்ல ஏற்பாடுகளும் நடைபெற்று வருகின்றன. ஏற்கனவே போர் பதற்றம் அதிகமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்தியா பாகிஸ்தான் எல்லையொட்டிருக்கக்கூடிய மாநிலங்கள் ஜம்மு காஷ்மீர், ராஜஸ்தான், குஜராத் உள்ளிட்ட பல்வேறு, பஞ்சாப் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்கள், அதிலும் குறிப்பாக பாகிஸ்தான் எல்லையொட்டிய பகுதியில் செயல்பட்டு வரக்கூடிய மாவட்டங்களில் வசிக்கக்கூடிய மக்கள் உள் மாவட்டங்களுக்கு வரவழைக்கப்பட்டு அவர்களை பாதுகாப்பான இடங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறார்கள். இதற்கு முன்னதாக காலையில் கூட பாகிஸ்தானில் லாகூர் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டது. முதலில் அந்த ட்ரோன் தாக்குதல் யார் நடத்தினார்கள் என்பது தெரியாமல் இருந்த நிலையில் அதற்கு பிறகு இந்திய ராணுவம் அதற்கு விளக்கம் அளித்தார்கள். இந்த ட்ரோன் தாக்குதலை இந்திய ராணுவத்தினர் தான் நடத்தினார்கள் என்றும் அதற்கான காரணத்தையும் இந்திய ராணுவத்தை வெளியிட்டார்கள். அதாவது ஆபரேஷன் சிந்தூர் அந்த நடவடிக்கைக்கு பிறகாக பாகிஸ்தான் தொடர்ச்சியாக பாகிஸ்தான் ராணுவத்தினர் அத்துமீறிய செயலில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்தியாவுடைய எல்லைக்குட்பட்ட பல்வேறு பகுதியில் பாகிஸ்தான் ராணுவம் அத்துமீறி தாக்குதல் நடத்தி வருகின்றது. அந்த தாக்குதலில் இந்தியாவில் எல்லையோர மாவட்டங்களில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்ட அப்பாவி பொதுமக்கள் பலியானார்கள். அதில் லாகூரில் இருந்துதான் அந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாகும். அதன் காரணமாகவே லாகூர் மற்றும் அதை சுற்றிக்கூடிய மிக முக்கிய பாகிஸ்தான் நகரங்களில் குறிவைத்து ட்ரோன் தாக்குதல் நடத்தியதாக இந்திய ராணுவம் விளக்கம் கொடுத்தார்கள். பாகிஸ்தான் அமைதி விரும்பவில்லை என்ற இந்திய ராணுவ தரப்பிலும் விளக்கம் கொடுக்கப்பட்டது. அதன் தொடர்ச்சியாக தான் தற்போது அந்த நிகழ்வுக்கு பழிவாங்கும் நடவடிக்கையாக பாகிஸ்தான் இந்த நடவடிக்கை மேற்கொண்டிருக்கிறதா என்ற கோணத்திலும் இது பார்க்க வேண்டியிருக்கின்றது. குறிப்பாக ஜம்மு காஷ்மீர் கூடிய விமான நிலையத்தை குறிவைத்து பாகிஸ்தான் ட்ரோன் தாக்குதல் நடத்தி வருகிறார்கள். அந்த ட்ரோன் தாக்குதல் சில நம்முடைய நிலப்பரப்பின் மீது விழுந்ததாகவும் கூட அங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள் வெடிசத்தம் கேட்டதாக தெரிவிக்கிறார்கள். இருந்தாலும் நம்முடைய ராணுவத்தினர் அதை வான்பரப்பிலே இடைமறித்து அழிக்கக்கூடிய அந்த நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த நிகழ்வு இந்த போர் பதற்றத்தை சூழ்நிலையில் மேலும் கூடுதல் பரபரப்பையும் பதற்றத்தையும் ஏற்படுத்தி வருகிறது. ஏனென்றால் தொடர்ச்சியாக இந்தியாவை பொறுத்தவரையில் ஆபரேஷன் சிந்தூர் மூலமாக தீவிரவாத முகாம்களை மட்டுமே குறிவைத்து தாக்கி அழித்தார்கள். ஆனால் பாகிஸ்தான் ராணுவத்தினர் மேற்கொண்ட நடவடிக்கை காரணமாக தான் தீவிரவாத முகாம்களையும் தவிர்த்து ராணுவ நிலைகளையும் குறிவைக்க இந்திய ராணுவத்தினர் தொடங்கினார்கள். அதனுடைய தொடர்ச்சியாக பாகிஸ்தானும் தற்போது ட்ரோன் தாக்குதல் நடத்தி வருகின்றது. அதற்கு இந்தியா பதிலடி கொடுத்து வருகின்றது. இந்த நிலை என்பது போர் பதற்றத்தை இன்னும் அதிகரிக்கக்கூடியதாகவே பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து அந்த வீடியோ காட்சிகள், அதாவது பாகிஸ்தானுடைய ட்ரோன் தாக்குதல், அது இந்தியா இடைமறி அழிப்பது போன்ற வீடியோ காட்சிகளை வெளியாகி மேலும் பதற்றத்தை அதிகமாக இருக்கின்றது. அப்ரஹாம், தகவலுக்கு நன்றி பிரவீன்குமார். कर रहे हैं